அடுத்ததா வந்து இப்படி போட்ட உடனே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல ஒரு பையன் அவன் என்ன பண்ணிட்டான், புஷிக்குன்னு ஒரு டீம் இருக்கும்ல, இவங்களுக்கு மட்டுமா டீமு, இவங்க உண்மையான டீம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க எந்திரிச்சிட்டாங்க. எங்க தலைவர் எங்க பொதுச் செயலாளர் பத்தியா கேள்வி கேட்கிற ராஸ்கல், அவர் ஒரு 8-10 கேள்வி அடிக்கிறாரு. ஒரு கட்சியில் பொறுப்புகள் கொடுக்கணும் அப்படின்னா முதலில் அந்த கட்சி சம்பந்தப்பட்ட நபரை பற்றி தெரிந்து கொண்டு சில காலம் அவர்கள் பணியை பார்த்து பிறகுதான் முடிவு செய்வாங்க. அதுதான் நடைமுறை. சரியா தான் சொல்லியிருக்கிறான். உடனே எல்லாம் கட்சியில பொறுப்பு கொடுக்க முடியாது. ரவுடி பையெல்லாம் சேகருக்கு பூ கட்சிங்க என்னங்க நீங்க அப்படின்னு கேட்கிறான். அடுத்து, தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரை 30 ஆண்டு கால பணியாற்றிய நபர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவர்களுக்கு தான் முதலில் முன்னுரிமை வழங்க வேண்டும். தம்பி, இதை நான் ஏத்துக்க மாட்டேன்பா, நான் ஏத்துக்க மாட்டேன். 30 வருஷமா என்ன எந்த 30 வருஷமா கட்சிக்குள்ள இருக்காரு? அப்புறம் அந்த 30 மாசம் கூட இல்லை. இந்த அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர் இருக்காரா, இல்லை ராஜ்மோகன் இருக்காரா, லைலா இருக்காரா? என்னப்பா போய் பேசுற, சிடிஆர் இருக்காரா? அப்படிலாம் போய் பேசாதப்பா. அப்படிலாம் பார்த்துலாம் கட்சி பதவி கொடுக்கல. இது நானே ஒத்துக்க மாட்டேன். இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் அத்தை பக்கம் தான் நிற்பேன். 2. அடுத்து, சரி, ஒரு கட்சியின் நடைமுறைக்குள்ள தொடர்ந்து நீங்க பொறுப்பு நியமனம் பற்றி எல்லாம் பேசுவதற்கு தேவை என்ன? ஆமா, தேவை என்ன? கட்சியில் யார் யாரை நியமிக்க வேண்டும் என்பது கட்சியின் விருப்பம். அதில் நீங்கள் தலையிடுவது தேவை என்ன இருக்கு? ஆமா, என்ன இருக்கு? என்ன யார் நீங்க? வேண்டாம். அப்புறம் ராவுத்தர் இப்ராஹிம் போல பலரும் இருக்காங்க, பேசுறாங்க, எல்லாம் சரிதான். பொறுப்புக்கு அவர்களும் கொடுக்கணுமா வேண்டாமா என்பது கட்சிக்கும் அவருக்கும் இருக்கிற விஷயம். அதுல சம்மந்தம் இல்லாம நீங்க தலையிடுவதற்கு பொது வழியில பேசுவது ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது மேல இருக்கே. ஆமா, இருக்குல்ல, உள்நோக்கம் இருக்குல்ல. உங்களுக்கு என்ன அக்கறை? அவர் தனியாக வந்துட்டு போறாரு, அவர் பேசிக்க போறாரு, நீங்க வந்து பேசுறீங்க அவருக்காக. அடுத்து, இதே ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களுக்கு மதுரை மாநாட்டில் மேடையில் அமர வைத்து அவருக்கான கௌரவத்தை கட்சி கொடுத்துச்சே, அதை பற்றியெல்லாம் பேசல. அப்படியா? மேடையில் உட்கார வச்சு கௌரவம் கொடுத்தாங்களா? சரி. ஆனா திமுகவை பற்றி, செந்தில் பாலாஜி பற்றியெல்லாம் அந்த கட்சிக்காரங்க கேள்வி கேட்காதப்போ தாவேகா தோழர்களை வேண்டுமென்றே தலைமைக்கு எதிராக கேள்வி கேட்க, திசை திருப்ப நீங்க செய்யற வேலையெல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியலை.